உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சர்க்கார் தளபதி விஜய் நடிப்புல பிரம்மாண்டமா தீபாவளிக்கு திரைக்கு வந்த படம். ஆனா இந்த படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. அப்படி இருந்தும் படம் உலகம் முழுவதும் வசூல் சாதனை செஞ்சிருக்கு. இந்நிலையில சர்க்கார் 50வது நாள் கடந்திருக்கு. இதற்காக ரசிகர்களுக்கு சில திரையரங்குகள் ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சர்க்கார் இந்த 50 நாட்கள்ல எவ்வளவு வசூல் என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 125 கோடியும், கேரளால 14.5 கோடி, கர்நாடகா 18 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 18 கோடி, அமெரிக்கால 7 கோடியும், யூகேல 3.7 கோடி, கனடால 2.2 கோடியும், ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல 2.5 கோடி, அரபு நாடுகள்ல 17 கோடியும், ஸ்ரீலங்கால 5.2 கோடி, சிங்கப்பூர்ல 5.5 கோடி, பிரான்ஸ்ல 2.8 கோடி, மற்ற நாடுகள்ல 20 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இதன் மூலம் மொத்தம் நமக்கு கிடைத்த தகவலின்படி 241 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளதா தெரிய வந்திருக்கு. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் விஜய், அஜித் தான். இவர்களுக்குள் எப்பவுமே ஒரு வகையான போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அஜித் முன்பு போல வேகமா எந்த படங்களும் ரிலீஸ் செய்யறதில்ல. இந்த நேரத்துல விஜயின் மெர்சல் சர்க்கார் என 200 கோடி வசூல் படங்களை கொடுத்து ஜெட் வேகத்துல முன்னேறி இருக்காரு. இந்நிலையில சர்க்கார் படம் தமிழகத்துல விநியோகஸ்தர்கள் ஷேர் மட்டுமே 72 கோடி வந்திருக்கு. தற்போது அஜித்தின் விஸ்வாசம் படத்தின் மொத்த வியாபாரமே 72 கோடி தான் என சில சினிமா விமர்சகர்கள் இணையத்துல கூறிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பலருக்கும் அதிர்ச்சி தான். அதே நேரத்துல பேட்டையும் ஒரே நேரத்துல வரதாலதான் விலை குறைந்திருக்கும் என சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது உண்மையா இல்லையா என்பதை தயாரிப்பு நிறுவனம் தான் வெளிப்படையா அறிவிக்கணும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.